வணக்கம் மக்களே. ஏபிள் ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். மார்க்கெட் அடுத்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு க்ளோசிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 25,800 நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதில் டைப் மட்டும் தான் 25,900 போட்டிருந்தோம். 25,800 மறுபடியும் அங்கேயே கரெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது என்ன பார்க்கலான்னா அடுத்து ஒரு கரெக்ஷன், சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரப்போகுது. ஸோ அது என்ன மாதிரி கரெக்ஷன் வரப்போகுதுன்னு பார்ப்போம். அதோட இன்னைக்கு நீங்கள்லாம் நிறைய கேட்டதுனால இந்த தங்கம், வெள்ளி இது அடுத்து என்னவாகும் அப்படின்றதையும் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம உள்ள என்னென்ன அடுத்த சம்பவங்களுக்குள்ளே போயிடுவோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் மார்க்கெட்டை பெருசாக மேலே தூக்குனதுக்கு காரணம் நான் சிரித்தால் தீபாவளி தான். தீபாவளினால இப்போ மார்க்கெட் சிரித்தது. ஆனால் அது பொறுக்காமல் யாரோ கீழே இறக்கி விட்டாங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சைனாவோட ஜிடிபி, யூகேயோட ஜிடிபி, ஜப்பானோட இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் சைனாவோட ஜிடிபி, யூகே ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் டேட்டா இது இந்த வாரம் வருது. இந்த மூணுமே மார்க்கெட்டை உழப்பக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டா. அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மூணாவது விஷயம் ஆர்பிஐ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம ஐயா ட்ரம்ப் இருக்காரு, அவர் படுத்துறதுனால ஆளாளுக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. யூரோப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. யூரோப்னால அமெரிக்காவையும் கிராஸ் மீற முடியல, இந்தியாவையும் விட்டு கொடுக்க முடியல. சைனாவிட்ட தேவைப்படுது, ஆனால் அங்கே அவங்களுக்கும் பிடிக்கல. ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்கள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது யூரோப்போட இது. மிடில் ஈஸ்ட் இப்போ ரொம்ப நியூட்ரலாக போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி மயான அமைதின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல எந்த பக்கம் சாயிறதுன்னு தெரியாமல் இருக்கு. ஆனாலும் மிடில் ஈஸ்ட்னோடனே நமக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியா இருக்கிறதுலே அவங்க தான் அந்த ஏரியாவில் பெரிய ஒரு சரி அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஒரு டைஅப் பண்ணாங்க, மிலிட்ரி டைஅப். அது என்னன்னா, இது அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம். என்னன்னா, தன்னை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்களேன்னு. இப்போ அமெரிக்காவோட மறுபடியும் ஒரு டைஅப்புக்காக பேசிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல சைனாவோட சேர்ந்து ஒரு நேவல் இது வேற ட்ரில் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒன்று, அவங்க பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. எந்த பக்கம் போய் சாயிறது அப்படின்னு தெரியாம கட்டாயம் மிலிட்ரி கோஆப்ரேஷனுக்கு இந்தியா இந்த மாதிரி இவங்களோட சேராதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்களே இந்தியாவை எதுவும் கேட்கறது இல்லை. நம்ம கிரீஸ், சைப்ரஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் கேட்டுருந்தா பண்ணியிருப்பாங்களோன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு கடைசியில் பேமெண்ட் சிஸ்டத்தில் கையை வச்சிடலாம் அப்படின்னு ஆர்பிஐ எதிர்பார்க்குது. பேமெண்ட் சிஸ்டத்தில் கையை வச்சா ரஷ்யாவோட நிலைமை தான் இந்தியாவுக்கும் ஆகும். இது ஒரு மோசமான ஒரு விளைவை கொடுக்கும். ஆனால் ஆர்பிஐ இவ்வளோ வார்ன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் தயாராக இருப்பாங்க. அதனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க அவங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்குது. 25 பிபிஎஸ் குறைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அது ஒருவேளை குறைக்கல அப்படின்னா செம்ம சாத்துவாங்க. அக்டோபர் 30 அக்டோபர் 30 இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. யூஎஸோட ஜிடிபி டேட்டா வெளியே வருது. அதுவும் உலகத்தை உழுப்புற விஷயம். அதோட இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 3.1 க்ளோஸ் ஆயிருக்கு. 3.2 எதிர்பார்த்தாங்க, 3.3 எதிர்பார்த்தாங்க, 3.1 வந்திருக்கு. இதுவே ஆச்சரியமான விஷயம். எப்படி இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், சமீபத்தில் எந்த டேட்டாவும் வரல. அந்த டேட்டா வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் இன்ஃப்ளேஷனை ஏதோ ஒரு வகையில் கணக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு பாசிட்டிவான நியூஸ் இதுக்கு, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயம். வரும் வாரத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட முக்கியமான விஷயம் மந்த்லி க்ளோஸ் வருது. அதனால அந்த க்ளோஸை பொறுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ஏற்கனவே நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதம் மார்க்கெட் க்ளோஸை பொறுத்து தான் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னே நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதமும் கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு க்ளோஸ் ஆனதை பார்த்தா மறுபடியும் கன்சல்டேஷன் தான் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். நிஃப்டி மேலே 26,100 26,180 தாண்டுனா
ஒரு பெரிய ஃபயர் இருக்குது மேலே, பெருசாக மேலே போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி 25,200 டு 25,250 வரைக்கும் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நிஜமாவே பெரிய வாய்ப்பு இருக்குது. பெருசா கரெக்ஷன் ஆகுறதுக்கும் ஒரு அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா, ஒவ்வொரு ஏரியாலயும் இங்க பாருங்க. இந்த ஏரியாலருந்து பார்க்குறேன். ஒவ்வொரு இடத்துலயும் சப்போர்ட் போட்டு திரும்பிட்டே இருக்காங்க. ஸோ, அதனால நிஃப்டில பெரிய செல்லிங் இப்ப இல்ல. ஆனா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த இந்த வருஷம் பூரா இன்னும் 2 மாசம் இருக்குல்ல. இந்த 2 மாசம் இந்த ஏரியா ஆல் டைம் ஹைய உடைக்காம இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது இத இந்த அடுத்த வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு அதுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஆனா ரொம்ப ஏர்லியரா இருக்குமோ அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் போடலான்னா போடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்துக்கங்க. நிஃப்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்னில் இருக்குன்னா, அப்போது பேங்க் நிஃப்டி கீழே இழுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு நல்லா தெரியுது. அப்போ நிஃப்டியும் பெருசாக கீழே இருக்கும். ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக வந்து கீழே வந்துச்சுன்னா 57,590 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். இங்கே வந்துட்டு திரும்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 57 இப்போ 57,700 இருக்குது. 55,600ன்னு வச்சுங்களேன். 55,600க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் 4% வரைக்கும் இந்த கொஞ்ச நாளில் கரெக்ஷன் வரலாம். அடுத்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் 58,600 தாண்டுனா 58,600 இங்கேருந்து 1000 பாயிண்ட் இருக்கு. தாண்டுனா ஒரு நல்ல ரேலிக்கு பேங்க் நிஃப்டியும் தயார். ஆனால் இந்த வாரமே நடக்குமானா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஐடி ஐடி ஒரு சின்ன அப்படி ஒரு தடுமாற்றத்தோடு இருந்தாலும் பாசிட்டிவான நோட்டில் தான் இருக்குது. இன்னைக்கு க்ளோஸும் பாசிட்டிவான நோட். ஏற்கனவே நம்ம சொன்னோம் 35,800க்கு மேலே க்ளோஸ் ஆனாலே போதும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ ஐடி செக்டார் வந்து மேலே தூக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த நிஃப்டி இதெல்லாம் இறங்குறப்போ இவரும் பெருசாக ஏற முடியாது. அதனால் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து மார்க்கெட்டை தூக்க போகிறது அடுத்து இவராக இருக்கலாம். மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,450 இப்பொழுதைய ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டும் பட்சத்தில் 38,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து ஆட்டோ வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். 27,780 இந்த டார்கெட் வந்து டார்கெட்டே வச்சிருக்கு. இப்போ இது வந்து நான் இவ்வளோ நாளாக ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து டார்கெட்டே இன்னும் செட் பண்ணியிருக்கு. இன்னும் அதே அச்சீவ் பண்ணல. அதாவது ஏற்கனவே போனது வேற, இப்பயும் மறுபடியும் டார்கெட் வச்சிருக்கு. அது 27,780. அப்போ அங்கேயும் கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் இருந்தால் அது இந்த ஏரியாவில் 26,620 வந்து அது வரைக்கும் கூட வரலாம். வந்தால் அதுதான் சப்போர்ட் ஏரியா. அது கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்னா அது ஒரு 2% வரைக்கும் வரும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக மெட்டல் இன்னைக்கு க்ளோஸ் மேலே டார்கெட் வச்சுட்டாரு. ஒரு 3% மேலே ஏற போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏற்கனவே 2 வாரமாக போட்டு அதை உழப்பிட்டே இருந்தது. இன்னைக்கு அதில் பாசிட்டிவாக நோட் வச்சுருக்காரு. 10,000 இப்போ 10,350 இருக்குது. 10,660 வரைக்கும் இது போகிறதுக்கான பெரிய சான்ஸ் இருக்குது. இது டார்கெட்டாகவே வச்சுருக்காரு இதுவும். ஸோ மெட்டலும் மேலே தூக்கலாம். ரிலையன்ஸ் ரொம்ப முக்கியம். நேற்று 1,400 வரைக்கும் டார்கெட் சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்க கணக்குப்படி பார்த்தா இவன் கீழே இறங்கினார்னா 1,350 வரைக்கும் வர்றதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது இந்த டார்கெட். ஏன் ரிலையன்ஸை மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டை பெருசாக இழுக்கணும் அப்படின்னா ரிலையன்ஸோட சப்போர்ட் கட்டாயம் வேணும். அதாவது ஒரு பெரிய கூட்டணி, ஒரு 2வது கூட்டணி மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கு எப்படி கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி வேணுமோ அந்த மாதிரி இவரோட சப்போர்ட் இல்லாமல் மார்க்கெட்டை இறக்க முடியாது. இவர் மார்க்கெட்டை இறக்குறதுக்கான காரணமும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ரோஸ்நட்டையும் லூக்கோ ஆயிலையும் பேன் பண்ண மாதிரி. ஏன்னா அவங்களோட அண்ணன் தண்ணி புலங்கிற எல்லாரோடையும் இவங்க வந்து பேன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால ரிலையன்ஸ் வந்து இறங்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கும் பட்சத்தில் 1,350 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு கீழேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்பொழுதைக்கு 1,350 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஸோ அடுத்ததாக இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாக்கோட விஷயம். அடுத்து நம்ம சிங்கம் தங்கம் அதை பற்றி பார்க்கணும். தங்கம் பற்றி மக்களே ஒரு அருமையான ஒரு வீடியோவுக்கு கண்டென்ட்லாம் எழுதி வச்சுட்டேங்க.
அதாவது சீரியஸா சொல்றேன். தங்கத்த இப்ப நம்ம பேச போற மாரி அந்த ஆங்கிள்ல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. தங்கத்த எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு இருக்க லைஃப்க்கு ஏத்த மாரி நம்ம ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரே விஷயம் எனக்கு வீடியோ பண்ண தெரியாததுனால சிரமமா இருக்கு. இப்ப ஏஐயோட சப்போர்ட்ட தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராம்ப்ட் எல்லாம் மெதுவா எழுதி பழகிட்டு இருக்கேன். அதனால அத வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இது எப்படி இந்த சனி ஞாயிறுக்குள்ள அவசியம் போட்டுறேன். அது நிஜமாவே ஒரு நல்ல கன்டென்ட். நான் வழக்கமா கேட்க மாட்டேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கலாம். ஆனா, அந்த தங்கம் பத்தியான நோட் போடுறப்ப நிச்சயமா நீங்க எல்லாரும் அத ஷேர் பண்ணணும். அது ஏன்னா அது அவேர்னஸ் அவேர்னஸ் வீடியோ அது. இதெல்லாம் வந்து மார்க்கெட் வீடியோ. இது அவங்கவங்க தேவையானவங்க தான் பார்க்க போறாங்க. ஆனா கோல்டோட இன்வெஸ்ட்மென்ட் பத்தி எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அத நீங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த சொல்லி. சரி இப்ப தங்கம் என்ன ஆகப்போகுதுன்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் 30 ஜிடிபி டேட்டா வருது. யுஎஸோட ஜிடிபி டேட்டா வருது. அப்புறம் அடுத்து இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வருது. சைனாவோட ஜிடிபி வருது. இப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தமா வர்றதுனால, தங்கம் பெரிய ஆட்டம் ஆடப்போகுது. இதுல இந்த ஆட்டம் ஆடுறதுனால, முதல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா, 4160. இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிட்டா 4240ம் 4320ம் நிச்சயமா போறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அந்த வாலட்டைல் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும்னா அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அன்னைக்கே கூட திரும்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாலட்டைல் அந்த டே இருக்கு அக்டோபர் 30 அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மினி ட்ரேடர்ஸ் இருக்குது, இந்த சின்ன ட்ரேடர்ஸ் அவங்களாம் முடிஞ்ச அளவு அன்னைக்கு ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீழே சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா 4065 4044 இது ரெண்டும் நல்ல சப்போர்ட்டு. இது ரெண்டையும் உடைச்சிச்சுன்னா 4000 வந்து இப்பொழுதைக்கு மேஜர் சப்போர்ட். 4000 எப்போ உடைக்குதோ அது ரெண்டு விதமான ஒன்று டெக்னிக்கலாகவும் அந்த இடத்துல சப்போர்ட் விழுந்திருக்கு. அப்புறம் இந்த எப்பயுமே இந்த மாதிரியான ரவுண்ட் ஃபிகரில் வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டும் 4000 இருக்கு. அதை உடைச்சா நிச்சயமா ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து 3600 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தங்கம் பற்றி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் விஷயத்தில் இன்னும் என்ன மாதிரியான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா சும்மா சும்மா தங்கத்தை பற்றி போடுறதுக்கு வேணாம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க என்னன்னா இந்த மாதிரியான சென்சிட்டிவான டைமில் வந்து நீங்கள் அடிக்கடி தங்கம் பற்றி பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ இதை கையில் வச்சுருக்கோம். அடுத்து வெள்ளி வந்து ஒரு ஜிக்ஸாக் பண்ணி வச்சுருக்காரு. என்னன்னா ரெண்டு பக்கமும் டார்கெட்டை ஒதுக்கி வச்சுருக்காரு. 49.22க்கு மேலே இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இன்னைக்கு 49 ஆமாம் 49க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ரேலி இருக்குது. 49.22க்கு மேலே நின்றுச்சு மார்க்கெட்டு ஐ மீன் சில்வரு அப்படின்னா 51 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. $3 சில்வரை பொறுத்த வரைக்கும் $3ன்றது கிட்டத்தட்ட 7-8% அது. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. எப்படி கோல்டில் அவ்வளோ பெரிய வாலட்டைல் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் அந்த வாலட்டைல் இருக்கும். ஏன்னா ஜிடிபிக்கும் கோல்டுக்கும் ஃபினான்சியலாக சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஜிடிபிக்கும் சில்வருக்கும் இண்டஸ்ட்ரியல் ரீதியாக வந்து அதுக்கு சப்போர்ட் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த ஜிடிபியோட இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனை பற்றியான ரொம்ப பேசிக்கான விஷயத்தில் சில்வரும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இதுக்கும் ஒரு பெரிய வாலட்டைல் இருக்குது. ஆனால் $47.4 கீழே வந்துச்சுன்னா நல்ல கரெக்ஷன் இருக்குது. 44 43 சில்லறையோ வரைக்கும் இந்த கரெக்ஷன் வரும். ஆனால் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஆட்டம் இருக்குது. இதோட வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு $49க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது கோல்டு மேலே போனால் கூட பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டார்கெட் வச்சுருவாங்க. அதனால் நிச்சயமாக ஒரு $40 வரைக்கும் வர்றதுக்கு கூட ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 40 நாள் பெரிய நம்பர். ஆனால் இன்னைக்கு $49க்கு கீழே க்ளோஸ் ஆகணும். இதுதான் இந்த வாரத்துக்கான முக்கியமான விஷயம் மக்களே. அடுத்ததாக நாம் வந்து 2 வீடியோ இந்த வாரம் போடுறதா இருக்கேன். ஒன்று கோல்டு பற்றி, இன்னொன்று இந்த மந்த் எப்படி இருக்குன்றதை பற்றியான விஷயமா இருக்கும். மற்றவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.